ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுரை மசாலா ஸ்லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நண்டு மசாலா. அதை கிரேவியாகவும் பண்ணலாம், கெட்டியாகவும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்டு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா முருக வேக விடணும். அதாவது ரொம்ப டீப் ஃப்ரையும் போயிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் நம்ம வதக்கிட்டு இதில் தக்காளி 3 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட தேவையில்லை இதுக்கு. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அந்த மாதிரி வதக்கி இந்த மாதிரி நல்லா தோல்லாம் வார அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு 4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிடணும். அதை வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் போடுறோம். இது ரொம்ப காட்டமாக இருக்கும். உங்களோட உரப்பு என்ன பக்குவத்தில் தேவையோ இல்லை மிளகாத்தூளோட பக்குவத்துக்கு தக்கன நீங்கள் இதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 2 கிலோ அளவுக்கு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த மிளகாத்தூள் அதோட மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். இந்த குழம்பு மல்லித்தூள்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அதையும் சேர்த்து 2 ஸ்பூனை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். அப்படி வதங்கினாதான் அந்த எண்ணெயில் சீக்கிரம் பிரியும். குழம்புமே நல்லா பச்சை வாடை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ரெசிபி எப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். இது நல்லா அந்த எண்ணெயிலே சுருள சுருள வதங்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம நண்டெல்லாம் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கெட்டியாக வேணும், நம்ம சுக்காவாக ஃப்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. இல்லை நான் சப்பாத்தி சாதம் இதுக்கெலாம் தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு பதத்தில் நல்லா தண்ணியை சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வார அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம்தான் நம்ம நண்டை சேர்க்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை போடணும். போட்டு நல்லா பெரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி உள்ளே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நாங்கள் கொஞ்சம் குழம்பா வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களோட பக்குவம் நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த மசாலா இந்த பக்குவத்தில் செஞ்சோன்னா குழம்பா வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு குழம்பா வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டு நல்லா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த நண்டுக்குள்ளே போய் சாரும். அந்த மசாலா சார்ந்துச்சுனா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த நண்டில் உள்ள கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முதல்ல பச்சை மசாலாவாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நண்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கையில் கொத்தமல்லி போட்டு இறக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய், நாங்கள் மசாலாவை வைக்கிறதுனால தேங்காய்க்கு 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு மூடி தேங்காய், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்சிட்டு ஒன்றா சேர்ந்து அந்த கலவையை போட்டு ஒரே பெரட்டு தான். ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் போட்டுட்டு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த குழம்பு வெடிச்சுக்கிறோம். அதாவது வெடிச்சுக்கிறோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அந்த கெட்டி கிரேவி தன்மை இல்லாமல் தண்ணி ஆயிரும். அதுக்காக போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நண்டு கிரேவி ரெடி. எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எங்கள் ரெசிபீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.